வணக்கம். இது பி தமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குற்றப்புலனாய்வு திணைக்களம் விடுத்த அழைப்பை மறுத்த மகிந்தவின் மகன். சர்ச்சையாக உருவெடுத்த நாமலின் சட்ட பரீட்சை. தமது கல்வி சான்றிதழ்களை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க உள்ள எதிர்க்கட்சி தலைவர். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு செலவினங்கள் தொடர்பில் வெளியான தகவல். ஜனாதிபதி அனுரவை பாராட்டிய முன்னாள் ஜனாதிபதி ரணில். யாழில் பதற்றம், உளவியந்திரத்தால் போராட்டக்காரர்களை மோத வந்த அதிகாரி. யாழ் வடமராட்சியில் எச்சரிக்கை மீறி மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களுக்கு நேர்ந்த கதி. வவுனியாவில் சீல் வைக்கப்பட்ட தனியார் நிறுவனம். 77 நாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு நிகழ்நிலை பிறப்புச் சான்றிதழ் வழங்க நடவடிக்கை. ரஷ்யா ஒப்புக்கொண்டால் உக்ரைனுக்குள் சமாதான படைகளை அனுப்ப தயார் ஜெர்மனி தெரிவிப்பு. மாஸ்கோ குண்டுவெடிப்பில் ரஷ்யாவின் முக்கிய தலைவர் மரணம். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட மெய் பாதுகாவலர் ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் இருவரும் அங்கு வர முடியாது என நேற்றைய தினம் சட்டத்திறனிகள் மூலம் தெரிவித்தனர். யோசித ராஜபக்ச வெளிநாட்டில் இருப்பதாகவும் மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட மெய் பாதுகாவலர் நிவல் பன்னியாராஜி தனிப்பட்ட பயணத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண மோசடி சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை கையகப்படுத்தியமை தொடர்பான விசாரணை தொடர்பில் இந்த வாக்கு மூலங்கள் பதிவு செய்யப்பட உள்ளன. சட்ட பரீட்சைக்கு தோற்றிய பரீட்சார்த்திகள் எவருக்கும் விசேட சலுகைகள் வழங்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மோசடி, ஊழல் மற்றும் வீண் பிரியத்திற்கு எதிரான பிரஜைகள் இயக்கத்தின் தலைவர் யமுனி கமந்து துசாரவினால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முறைப்பாட்டுக்கு பதிலளிக்கும் போதே நாமல் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். 11 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற சட்ட விசாரணையில் நாமல் ராஜபக்ச விசேடமாக நடத்தப்பட்டதாக கூறி உரிய முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த பரீட்சையின் போது நாமல் ராஜபக்ச அமரும் போது தனி அறையில் 2 சட்டத்திறனிகள் அவருக்கு உதவியதாக துசார் குற்றம் சாட்டினார். அத்தோடு இந்த விடயத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்றும், நாமல் ராஜபக்சவின் சட்டப்பட்ட மோசடியானது என்பது நிரூபிக்கப்பட்டால் பட்டம் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் எனவும் யமுனி கமந்த துசார வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் இதற்கு பதிலளித்துள்ள நாமல் தமக்கு எதிராக முன்வைக்கப்படும் ஏனைய குற்றச்சாட்டுக்களை போன்று இதுவும் அரசியல் லாபங்களுக்காக மாத்திரமே மேற்கொள்ளப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வரும் இத்தகைய குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை எனவும், இது இலங்கை சட்டக் கல்லூரியின் நம்பகத்தன்மையை கடுமையாக குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் நாமல் ராஜபக்ச மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமது கல்வி தகுதிகளையும் தாம் இன்றைய தினம் நாடாளுமன்ற சபையில் சமர்ப்பிக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றில் அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். தமது கல்வி தகுதியை நிரூபிக்க முடியாமல் முன்னாள் சபாநாயகர் பதவி விலகிய நிலையில் தற்போது ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கல்வி நிலை தொடர்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ஆளும் கட்சியினர் விடுத்த சவால் ஒன்றுக்கு பதிலளித்த போதே பிரேமதாச தமது கல்வி சான்றிதழ்களை இன்று சமர்ப்பிக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் ஆளும் கட்சியினரால் கல்வி தகுதிகள் தொடர்பில் கேள்விக்குள்ளாக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்த ஜேவர்தனவின் சான்றிதழ்களையும் எதிர்க்கட்சித் தலைவர் நேற்று சமர்ப்பித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை அண்மையில் மீளாய்வு செய்ததை தொடர்ந்து அரசாங்கம் 1200 மில்லியன் ரூபாய் பணத்தை சேமிக்க எதிர்பார்ப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் இந்த தீர்மானம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் இந்த நடவடிக்கையை எதிர்ப்பவர்களை விமர்சித்தார். அவர்கள் முதன்மையாக பொது நிதியை தனிப்பட்ட இலாபத்திற்காக பயன்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவதாகவும் கூறினார். நிதி பொறுப்பை பேணுவதன் மூலம் செயல்திறனை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்ந்து மீளாய்வு செய்யப்படும். செலவு குறைப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக
முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு விவரங்களில் இருந்து முப்படையினர் அடுத்த வாரம் முதல் விலக்கிக் கொள்ளப்படுவார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த நடவடிக்கையை நியாயப்படுத்திய அமைச்சர் 2024 ஆண்டின் கடந்த 11 மாதங்களில் டிசம்பர் 15 வரையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக செய்யப்பட்ட செலவினங்களை வெளிப்படுத்தினார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வெளியிட்ட கூட்டறிக்கை வரவேற்கத்தக்கது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இது குறித்து ரணில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்ததாவது: பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க நேற்று முன்தினம் புதுடில்லியில் வெளியிட்ட கூட்டறிக்கை வரவேற்கத்தக்க முன்னேற்றமாக கருதப்படுகிறது. ஏனெனில் இது இந்திய இலங்கை ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்தி பலப்படுத்துகின்றது. பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கை மற்றும் திருகோணமலையை பிராந்திய ஆற்றல் மற்றும் கைத்தொழில் கேந்திர நிலையமாக அபிவிருத்தி செய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவை நான் பாராட்டுகிறேன் என அறிக்கை வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் சாவகச்சேரி நகரசபை முன்றலில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை அதிகாரியொருவர் உளவு இயந்திரத்தால் மோதவந்தமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாவகச்சேரி நகரசபையால் அண்மையில் கட்டப்பட்ட புதிய கடைகளை குத்தகைக்கு வழங்குவதற்காக பகிரங்கமாக கேள்வி கூறப்பட்டுள்ளது. கடைகளை கட்ட ஆரம்பிக்கும் போது 2000ஆம் ஆண்டு யுத்தத்தில் கடைகள் அழிவடைந்த வர்த்தகர்களுக்கு புதிய கடை தொகுதியில் முன்னுரிமை வழங்கப்படும் என நகரசபையால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த வாக்குறுதியை மீறி கேள்வி கோரப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விண்ணப்பதாரி நகராட்சி மன்ற எல்லைக்குள் வசிக்க வேண்டுமென்ற நிபந்தனையை உள்ளடக்க வேண்டுமென கோரியுமே இந்த போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது போராட்டக்காரர்கள் நகரசபையின் பிரதான நுழைவாயிலை பூட்டி போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதனையடுத்து அங்கு வந்த சாவகச்சேரி போலீசார் பூட்டை உடைத்து அகற்றியதோடு போராட்டக்காரர்களை கலைக்க முற்பட்டனர். இதனால் நுழைவாயிலில் அமர்ந்தவாறு அவர்கள் தமது போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது நகரசபை வாகனங்களுக்கு பொறுப்பான அதிகாரி கழிவகற்றும் உளவியந்திரத்தால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது மோத முயற்சித்துள்ளார். அதோடு அதை வீடியோ எடுத்த ஊடகவியலாளரையும் கடுமையாக அச்சுறுத்தினார். இதனால் அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதேவேளை குறித்த கேள்வி கோரலை 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்குமாறு உள்ளூராட்சி ஆணையாளர் அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பகுதியில் இருந்து மீன்பிடிக்க சென்ற படகு ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விபத்து சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை மாற்றம் காரணமாக எதிர்வரும் 19 வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் எச்சரிக்கையை மீறி மீன்பிடிக்க சென்ற படகை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தின் போது படகில் பயணித்த இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதுடன் ஒரு தொகுதி மீன்பிடி வலைகள் கடலுடன் அடித்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அப்பகுதி மீனவர்கள் குறித்த 2 மீனவர்களையும் பாதுகாப்பாக மீட்டுள்ள நிலையில் விபத்துக்குள்ளான படகையும் கரைக்கு கொண்டு வந்தனர். வவுனியாவில் விவசாய உற்பத்திகள் மற்றும் உள்ளீடுகளை விற்பனை செய்து வரும் தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கை நேற்று நுகர்வோர் அதிகார சபை உத்தியோகத்தர்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேற்படி நிறுவனத்தில் தரமற்ற தானியங்கள் உள்ளதாக இராணுவ புலனாய்வு பிரிவினரால் வவுனியா மாவட்ட நுகர்வோர் அதிகார சபைக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 17/12/2024 நேற்று காலை வவுனியா ஈரப்பெரியகுளம் பகுதியில் உள்ள குறித்த நிறுவனம் அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து தரமற்று காணப்பட்ட ஒரு தொகை பச்சை பயறு கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்தோடு இறக்குமதி செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த திரவ பசலை ஒரு தொகுதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவற்றின் தரம் தொடர்பாக ஆராய்வதற்காக மாதிரிகள் பெறப்பட்டுள்ளதுடன் பரிசோதனைகள் முடிவடையும் வரை அவற்றை விற்பனை செய்ய வேண்டாம் என்று அதிகாரிகளால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு அந்நிறுவனம் சீல் வைத்து மூடப்பட்டுள்ளது. மேலும் இதேவேளை இன்று குறித்த களஞ்சியத்தை சுகாதார பரிசோதகர்களும் பார்வையிட்டு ஆய்வு செய்ய உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 77 நாடுகளில் வசிக்கும் இலங்கை பிரஜைகளுக்கு நிகழ்நிலை மூலம் பிறப்பு சான்றிதழை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பதிவாளர் திணைக்களத்தின் பதிவாளர் நாயகம் விஜயசிங்க தெரிவித்துள்ளார்.
யாழ் மாவட்டத்திற்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டு பதிவாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அமைச்சுடன் இணைந்து இலங்கைக்கு வெளியே 77 நாடுகளில் வசிக்கின்ற பிரதிநிதிகள் தங்களுடைய பிறப்புச் சான்றிதழ்களை நிகழ்நிலையாக பெற முடியும். நாங்கள் 2 வாரங்களுக்கு முன்பாக 7 நாடுகளோடு இணைந்து இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடினோம். அது சாத்தியமாக அமைந்துள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி இரணைமடு சந்தி கனகாம்பிகை குளம் வீதியில் வைத்து இளம்பெண் ஒருவர் கடந்த 16ஆம் தேதி மாலை 6 மணியளவில் கடத்தப்பட்ட நிலையில் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் முன்னாள் காதலனே யுவதியை கடத்தியமை அம்பலமாகியுள்ளது. யாழ்ப்பாணம் புன்னாலைக்கட்டுவான் பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய குறித்த யுவதி கிளிநொச்சியில் உள்ள அழகு கலை நிலையம் ஒன்றில் பயிற்சி பெற்று வரும் நிலையில் அங்கு வாடகை வீடு ஒன்றில் தங்கியிருந்துள்ளார். இந்த நிலையில் யுவதி தான் தங்கியிருக்கும் இடத்திற்கு திரும்புகையில் வான் ஒன்றில் சென்ற குழுவினர் யுவதியை கடத்திச் சென்றமை ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறித்த யுவதியை கடத்திச் சென்றவர் யாழ்ப்பாணம் புன்னாலைக்கட்டுவன் பகுதியை சேர்ந்தவர் என்றும் அவர் யுவதியின் முன்னாள் காதலன் என்றும் தெரிய வந்துள்ளது. முன்னாள் காதலன் யுவதியை யாழ்ப்பாணம் புன்னாலைக்கட்டுவன் பகுதிக்கு கடத்திச் சென்றுள்ளார். கடத்திச் செல்லப்பட்ட யுவதி திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்த வேளை யுவதியின் நண்பையை அழைத்து கடத்தல் குழு அந்த யுவதியை நண்பியிடம் பாரப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. தொடர்வது பன்னாட்டு செய்திகள். உக்ரைனுக்குள் சமாதான படைகளை அனுப்ப ஜெர்மனி தயாராக உள்ளது. உக்ரைனில் போர் நிறுத்தத்திற்கு பின் சமாதான படைகளை அனுப்ப ஜெர்மனி தயார் என அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் அறிவித்துள்ளார். ஆனால் அதற்கு உக்ரைனும் ரஷ்யாவும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். இப்போது உக்ரைனில் ரஷ்ய துருப்புக்கள் இருக்கும் வரை இந்த முடிவும் எடுக்க முடியாது. இதில் பேச்சுவார்த்தைகளும் நடக்கவில்லை. அதனால் போர் நிறுத்தமும் ஏற்பட வாய்ப்பில்லை என தெரிவித்தார். ஆனால் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் மேற்கத்திய நாடுகள், நேட்டோ கூட்டணி, ஐக்கிய நாடுகள் சங்கம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இதை பற்றி தீர்மானிக்க வேண்டியிருக்கும். அப்போது ஜெர்மனி ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருப்பதால் முக்கியமான பங்கு வகிக்க நேரிடும் என அவர் கூறினார். இந்நிலையில் கிழக்கு ஜெர்மனி மக்களின் 67% உக்ரைனில் ஜெர்மன் படைகளை அனுப்ப எதிர்ப்பு தெரிவிக்க 25% மட்டுமே ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதே சமயம் மேற்கு ஜெர்மனியில் 49% மக்கள் எதிர்ப்பதாகவும் 37% மக்கள் ஆதரவாகவும் உள்ளனர். அதே நேரத்தில் அரசியல் குழுக்கள் மற்றும் மக்களின் கருத்து வேறுபாடுகள் இந்த ஆய்வில் வெளிப்பட்டுள்ளன. இதனால் ஜெர்மனியின் சமாதான படைகளை அனுப்புவது தொடர்பான முடிவுக்கு இன்னும் நேரம் இருப்பதாக கூறப்படுகின்றது. ரஷ்ய இராணுவத்தின் ரசாயன ஆயுத பிரிவின் தலைவர் குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டார். செவ்வாய்க்கிழமை அதிகாலை தென்கிழக்கு மாஸ்கோவில் உள்ள குடியிருப்பு பகுதியில் கட்டிடம் ஒன்றின் அருகே குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இதில் 2 கொல்லப்பட்டனர். அவர்களில் ஒருவர் இராணுவத்தின் ரசாயன உயிரியல் மற்றும் கதிரியக்க ஆயுத பிரிவின் தலைவரான லெப்டினன்ட் ஜெனரல் என தெரிய வந்தது. மற்றொருவர் அவரது உதவியாளர் என கூறப்பட்டது. ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு முன்பு உக்ரைனில் கிரெம்ளின் படையெடுப்பு தொடங்கியதில் இருந்து மாஸ்கோவில் இத்தகைய குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்ட மிக மூத்த ரஷ்ய அதிகாரி இவர் ஆவார். இது தி தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.